அது மயில்மலை கிராமம். பார்த்தாலே மனதை மயக்கும் இயற்கை எழில் நிறைந்த இடம். எங்கும் பச்சைப்பட்டு விரித்தது போல புல்வெளிகள். அந்த அமைதியை கலைத்த வெள்ளிச்சலங்கை ஒலிப்பது போல ஓடும் நீரோடையின் சலசலப்பு. இதுதான் இந்த கிராமத்தின் தினசரி சங்கீதம். இந்த அமைதியான பூமியில் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்தார் முருகன் என்ற விவசாயி. அவருடன் அவர் மனைவி மற்றும் 2 மகள்கள். மண்ணோடு மண்ணாக வாழ்ந்த எளிய குடும்பம் அது. விவசாயம் மூலமா வந்த சொற்ப வருமானம்தான் அவங்க வாழ்வாதாரம். ஆனா முருகன் மனசுல ஒரு பெரிய கனவு இருந்தது. என் மகள்கள் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு வறுமை சூழ்ந்த ஒரு அப்பாவின் தீராத லட்சியம் இது. கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் வெயில் மழை பார்க்காம கால் கடுக்க நடந்து பள்ளிக்கு சென்றார்கள் அந்த சிறுமிகள். அப்பா ஆசைதான் அவங்களுக்கு படிக்க தூண்டிய ஒரே சக்தி. அதனால தான் ஒவ்வொரு தேர்விலும் மின்னும் மதிப்பெண்கள் பெற்றார்கள். காலம் ஓட கல்லூரி பருவம் வந்தது. கிராமமே பெருமைப்படும்படி 2 மகள்களுக்கும் மருத்துவ கல்லூரியில இடம் கிடைச்சது. ஆனா வெற்றி சத்தம் அடங்குச்சு. ஏன்னா அவங்க ஏழை. கல்வி கட்டணம் லட்சக்கணக்கில் மலை போல நின்றத முருகனோட இதயம் அடைச்சு போச்சு. அவர் ஒரு முடிவை எடுத்தார். என் பிள்ளைகளோட எதிர்காலம்தான் என் சொத்து. தன் குடும்பத்தோட கடைசி பிடிமானமா இருந்த அந்த சின்ன நிலத்தையும் விற்க தீர்மானிச்சார். நிலத்தை விற்கும் போது அவர் கண்ணிலிருந்து வந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் மகள்களோட மனசுல ஒரு நெருப்பு கனலாய் விழுந்தது. எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும்னு வைராக்கியம் பிறந்தது. அப்பாவோட தியாகத்தை உணர்ந்த மகள்கள் கல்லூரி நாட்கள்ல ஒரு நொடி கூட வீணாக்கலை. இரவும் பகலும் உழைத்து படித்தார்கள். கடைசியில 2 பேரும் டாக்டர்களாக பட்டம் பெற்றார்கள். அவங்க எடுத்த முதல் முடிவு நகரத்தோட பகட்டான வாழ்க்கையை வேண்டாம்னு சொன்னாங்க. அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கிராமப்புற அரசு பணியில சேர்ந்து தான் வளர்ந்த மண்ணுக்கே சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கடின உழைப்புக்கான பலன் சீக்கிரம் கிடைத்தது. சில நாட்களிலே கஷ்டப்பட்டு விற்ற தந்தையோட நிலத்தை மீட்டு அதோட பத்திரங்களை அவரோட கையில கொடுத்தாங்க. நிலம் திரும்ப கிடைத்த அந்த தருணம் முருகனோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் ஆறா ஓடிச்சு. ஏழ்மையில இருந்த அந்த குடும்பத்துல இன்னைக்கு கல்வியோட ஒளி பரவி இருக்கு. நிறைவான சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமா நிலைச்சது. ஒரு அப்பா விதைத்த நம்பிக்கை ஒரு கிராமத்துக்கே எதிர்காலம்.